நடந்துகிட்டு இருந்த அந்த ஃபைனல் மேட்ச் இப்ப ஸ்டார்ட் ஆக செய்ய இப்ப 2 பேருமே இங்கே இருந்த வேகமா ஒருத்தவனுக்கு ஒருத்தவன் மோதிக்கிறானுங்க. இப்படியே மோதிக்கிட்டு இருக்க இப்ப 2 பேருமே அடிகளை சரமாரிகளை அடிக்க, இவன் அவனை அடிக்க அவன் அவனை அடிக்கங்கிற மாதிரி அடி உத குத்துங்கிற மாதிரி மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. 2 பேருக்குமே அடிபடு. இப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம பிக்கோலோ என்ன பண்றான், இங்கே இருந்து நம்ம கோகுவோட வாயில ஒரு குத்துறாங்க. வாயில குத்த நம்ம கோகு போய் விழ இப்ப நம்ம கோகுவை அடிக்க ஜூனியர் வர நம்ம கோகு திருப்பிக்கிட்டு ஜூனியரோட வாயில ஒரு உதவிடன்னு சொல்லி அவனை அடிச்சு பறக்க விடுறாங்க. இப்ப இந்த பக்கம் 2 பேருமே அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க காத்த விட வேகமா மறைஞ்சு போயிடுறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்படிலாம் இது பண்ணி மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்க இந்த பக்கம் மறுபடியும் நம்ம பிக்கோலோ என்ன பண்றான், அவன் கையை வேகமா நீட்டுவான் பாத்தீங்களா, அதே மாதிரி அவன் கையை ஃபுல்லுதுல நீட்ட இங்கே இருந்து அவன் கையை ஸ்ட்ரெச் ஆகி வருதுங்க. அப்படியே ஸ்ட்ரெச் ஆகி வர கோகு அவனோட கையை பிடிச்சி இங்கே இருந்து தூக்கி வானத்தை நோக்கி வீசுறாங்க. வானத்தை நோக்கி வீச இங்கே இருந்து அவன் பறந்து பிக்கோலோ ஏர்ல போக இப்ப கோகு இங்க இருந்து அவன் அடிக்கிறதுக்கு ஏர்ல போயிட்டு இருக்க உடனே நம்ம பிக்கோலோ என்ன பண்றான், என்னோட பிளான்ல நீ சிக்கிட்டடா அப்படின்னு சொல்லி அவனோட அந்த பலமான பீம்லாம் இருக்கு பாத்தீங்களா ரேஸ், அது எல்லாத்தையும் இங்க இருந்து கோகு மேல அடிக்கிறாங்க. முதல் அடிவில நம்ம கோகு அங்கே இருந்து கீழே விழுக அதே சாக்கா வச்சு அவனோட மொத்த ரேவையும் எடுத்து அடிபட்ட கோகு மேல சரமாரியா அடிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய வெடிப்பு இந்த இடத்துல ஏற்பட அதே ஸ்டேஜ்ல இந்த இடத்துல கோகு அடிபட்டு கீழே கிடக்கிறான்.